அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்னைட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற இந்த காணொலி சேனல்ல இன்றைக்கு நாம ஈர்ப்பியல், அதாவது ஆங்கிலத்துல கிராவிடேஷன் அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கேள்வி நாம பார்க்க போகிறோம். இந்த கேள்வி 2022ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓரளவுக்கு ஈஸி கொஸ்டின் தான், ஆனால் கொஞ்சம் கவனமா செய்ய வேண்டியிருக்கும். ஒரு ஈர்ப்பியல் புலத்தில் ஈர்ப்பழுத்தத்திற்கான கோவை V is equal to minus K by X. அது கொண்டான அளவு கொடுத்திருக்காங்க, ஜூல் பெர் கிலோகிராம். அது கூட இருக்கட்டும். ஓகே, எனப்படுகிறது 2,0,3 மீட்டர் எனும் புள்ளியில் ஈர்ப்பியல் புலம் எவ்வளவு? K by plus K by 2 minus K by 2 minus K by 4 plus K by 4 என்று 4 இது. நம்ம முடிவதற்கு முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடணும். ஈர்ப்பழுத்தம் V ஆனது X ஐ மட்டுமே சார்ந்துள்ளது. V is equal to K by X. இல்லையா? ஒய்யோ இசட்டோ அங்க இல்லை. எனவே கொடுக்கப்பட்ட புள்ளியில் அந்த புள்ளியில X கூறினை மட்டுமே நாம் கருத வேண்டும். அப்படின்னா X இன் மதிப்பு எவ்வளவு சார்? 2, Y இன் மதிப்பு 0, Z இன் மதிப்பு 3, அதை நாம் கருத தேவையில்லை. சரி, இப்ப நமக்கு V is equal to ஈர்ப்பழுத்தம் minus K by X இது கணக்கில் கொடுத்திருக்காங்க. ஈர்ப்பியல் புலத்துக்கான ஃபார்முலா என்னன்னு சொன்னா, ஈர்ப்பியல் புலம் என்பது minus dV by dx. Ex is equal to minus dV by dx. ஆங்கிலத்துல நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் சொல்லுவாங்க. அதாவது கிரேடியன்ட்டினுடைய எதிர்க்குறி, பொட்டன்ஷியலுடைய ஈர்ப்பியல் அழுத்தத்தினுடைய எதிர்க்குறிக்கான அந்த கிரேடியன்ட் தான் ஈர்ப்பியல் புலமாக இருக்கும். Ex is equal to minus dV by dx. அப்போ நம்ம என்ன எழுதுறது? அப்படியே minus d by dx of v, அதானே d by dx of minus d by dx. v னுடைய மதிப்பு என்ன? minus k by x, minus k by x. இதுல k என்பது ஒரு கான்ஸ்டன்ட், x என்பது தான் மாறி, k என்பது மாறிலி. அப்ப இந்த k இந்த மைனஸ் ஆ மைனஸ் பிளஸ் ஆயிடும். இந்த k ஐயும் வெளியே எடுத்துக்கலாம். k into d by 1 by x dx. அதாவது 1 by x க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுகிறோம். தமிழ்ல சொன்னா வகைக்கெழு காணுகிறோம். 1 by x க்கு வேற எப்படி சார் எழுதலாம்? x பவர் மைனஸ் 1 எழுதலாம். இதெல்லாம் இல்லையா? சரி, அப்ப x பவர் மைனஸ் 1 வகைக்கெழு கண்டால் என்ன சார் கிடைக்கும்? minus 1 into x பவர் minus 2. அதானே x பவர் minus 2 x பவர் minus 2 போடலையா? சோ அந்த அடிப்படையில் minus 1 into minus x பவர் minus 2 x பவர் minus 1 x square 1 by x square. அதானே 1 by x square. so minus k by x square minus x இன் மதிப்பு என்ன? இந்த கொடுத்திருக்கு 2,0 2. அப்ப x க்கு பதிலா 2 ஸ்கொயர் minus k by 2 ஸ்கொயர். அவ்வளவு சார், 2 4. so minus k by x. ஆக 2,0,3 மீட்டர் எனும் புள்ளியில் ஈர்ப்பியல் புலம் minus k by 4. மூன்றாவது தெரிவு, மூன்றாவது ஆப்ஷன் சரியான விடை. ஓகேயா? ஓரளவுக்கு இது ஈஸியான ஒரு கேள்விதான். என்றாலும் 2022ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இது போன்ற கணக்குகள் நமக்கு ஈர்ப்பியல் பாடத்துல வரலாம். ஈஸியாக பார்க்கலாம். ஓகேயா? ஓகே, நம்ம அடுத்த காணொளியிலையும் நம்ம ஈர்ப்பியல் புலத்தில் ஒரு கணக்கு பார்ப்போம். அதற்கு பின்பாடு வெவ்வேறு பாடங்களில் வேறு கேள்விகள் நம்ம பார்ப்போம். சரியா? இப்போதைக்கு நம்ம அடுத்த காணொளி காணும் வரையில் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.